ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். குஜராத் டைட்டன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பயங்கர கன்வின்சிங்கான விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. And அது மட்டும் இல்லாமல் டேபிளோட நம்பர் ஒன் இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த மேட்சை பற்றியும் இந்த டீம்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. 58 ரன் வித்தியாசத்தில் விக்டரி குஜராத் டைட்டன்ஸ். என்னன்னா நம்ம இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. கன்சிடரிங் அவங்களுக்கு பட்லர் மாதிரியான ஒரு பிளேயர் வெளியே போயிட்டாரு. அவரை எப்படி நீங்க ரீப்ளேஸ் பண்ண போறீங்க? கில் அண்ட் சாய் சுதர்ஷன் எப்படி பண்ண போறாங்க? மிடில் ஆர்டர்ல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. பட் ஆனால் எல்லாத்துக்கும் அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் ஒரே ஒரு லாஸ். 5 மேட்ச்ல 4 வின் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ டாப்ல இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? எக்ஸல் இதுல இருந்து ஆஷிஷ் நேரா எதுவும் மேஜிக் பண்றாரா இல்ல என்ன நடக்குது அப்படின்றது உண்மையா புரிய மாட்டேங்குது. அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க நீங்க? ஸோ எஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ஆன் பேப்பர்ல கொஞ்சம் வீக்கா தெரிஞ்ச டீம் குஜராத் டைட்டன்ஸ். ம். பட் நீங்க செகண்ட் மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஆஷிஷ் நேராவுடைய மேஜிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிரில்லியன்ட் கோச் அவரு. Yeah. டாக்டிக்ஸ் வைஸ் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ ம். அப்படி பார்க்கும்போது ஸோ லாஸ்ட் சீசன் கொஞ்சம் சொதப்பல் இருந்துச்சு டீம்ல. பட் இந்த வருஷம் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எந்த மேட்ச்ல யாரை ஆட வைக்கணும் அப்படிங்கறதுல வந்து அதை வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ம். இம்பாக்ட் பிளேயர்ஸே வந்து நம்ம ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒரு ஒரு இம்பாக்ட் எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு சர்ப்ரைசிங்கா குல்வந்த் கஜ்ரோலியா ஆடினாரு. இதுக்கு முன்னாடி இஷாந்த் சர்மா, வாஷிங்டன் சுந்தர் ஒரு மேட்ச் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. அர்ஷத் கான் ஒரு மேட்ச் உள்ள எடுத்துட்டு வந்தாரு ஆர்சிபிக்கு எகெயின்ஸ்டா. ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸ் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு குஷனை சரியா பயன்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. மத்த எந்த டீம்ஸுமே அதை இந்த அளவுக்கு பயன்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆஷிஷ் நகர் நீங்க சொன்ன மாதிரி ஆஷிஷ் நகரோடைய மேஜிக் தான் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன். ம். சோ அதனால தான் குஜராத் இப்போ டாப்புக்கு போயிருக்காங்க. அந்த டாக்டிக்ஸ் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் சாய் சுதர்ஷன் பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அந்த சீசன்ல பயங்கர கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்காரு. எக்ஸப்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் ஃபெயில் ஆனார்னு நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 5ல 4 இது, அதாவது கிட்டத்தட்ட 80% அவர் வந்து சக்சஸ் ரேட் இருக்கு அவர்கிட்ட. மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் ரொம்ப ஒரு அதிகமான இன்டென்ட்டும் காட்டுறாரு. ஸோ இவருக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ அப்கமிங் சீரீஸ்ல? So, கண்டிப்பா குடுக்கல அப்படின்னா தான் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கு ம். முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு சீரிஸ் ஆடினாரு சவுத் ஆப்பிரிக்காக்கு எகெயின்ஸ்டா. பட் அதுக்கப்புறம் இந்தியா பெருசா ஓடிஎஸ் ஆடல. ஓடிஎஸ்ல செலக்ட் ஆனாரு. ம். இந்தியா அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மாதிரி ஓடிஎஸ்ல அப்படி கான்சென்ட்ரேட் பண்றதுனால அவர் அந்த ஸ்குவாட்ல வைக்க முடியல. பட் ம். கண்டிப்பா அடுத்த ஒரு T20 சீரிஸோ இல்ல அடுத்த ஒரு ஓடிஎஸ் சீரிஸோ இந்தியா விளையாடும் போது சான்ஸ் கண்டிப்பா சாய் சுதர்ஷனுக்கு இருக்கு. ஸோ ம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கன்சிஸ்டன்டா இருக்கு. எப்படின்னா லாஸ்டா அவர் விளையாண்ட 17 ஐபிஎல் இன்னிங்ஸ்ல 13 டைம் 30+ அடிச்சிருக்காரு. ஸோ அப்ப ம். அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வச்சிருக்காரு. ம். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ம். சாய் சுதர்ஷன் நல்லா விளையாண்டாங்க, அவர் கிளிக் ஆனாரு அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஆன் போர்ட் போடுவாங்க. ஒரு ம். ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. இந்த ம். சீசன்ல ஒரு 5ல ஒரு 4 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ம். சாய் சுதர்ஷனுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 70 to 80% இருந்திருக்கு டீம்ல. சோ பேட்டிங்ல சாய் சுதர்ஷனை நம்பி தான் ஜிடி இருக்காங்க. கில்ல விட சாய் சுதர்ஷனை நம்பி ஜிடி போற மாதிரி நான் பாக்குறேன். ம். ஓகே, கூல். அண்ட் அதே இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த டீமோட பேட்டிங் லைனப் உங்களுக்கு வந்து சுப்மன் கில் இருக்காரு. அதை விட்டுட்டான ஜாஸ் பட்லர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஷாருக் கான் நேமா உங்களுக்கு பெரிய நேமா தெரியல. நம்ம வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விமர்சனம் இதுதான். ஆக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷாருக் கான் மாதிரியான ஒரு பிளேயர்லாம் எடுத்திருக்கிறீங்க. அவர் பெருசா ஆட மாட்டாரு. வாஷிங்டன் சுந்தர் மாதிரியான ஒரு பிளேயர் அவர்லாம் பெருசா ஆட மாட்டாரு. ஆனா இங்க வந்து உங்களுக்கு கரெக்டா ஆடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க ஆடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு ஷாருக் கான் பிரில்லியண்டான ஒரு இன்னிங்ஸ். ஷெஃபான் ரூதர்ஃபோர்ட் ரொம்ப எதிர்பார்த்தோம். வந்து ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. பட் ஆனா 7 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ராகுல் டெவாட்டியா மறுபடியும் ஸ்டெப் அப் பண்றாரு. அதை தாண்டி பார்த்தா ரஷித் கான் ஸ்டெப் அப் பண்றாங்க. ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் விட்டோன்னா இன்னொருத்தர் டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சு அந்த பேஸை கம்மியே பண்ணாம கடைசியில வந்து கடைசி வரைக்குமே அந்த பேஸை எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டிங் லைன் கொஞ்சம் ஸ்கேரியா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல இதுல எதுவும் ஓட்டைகள் இருக்கு, இதெல்லாம் இன்னும் எக்ஸ்போஸ் ஆகல அப்படின்னு மாதிரி பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஜிடில இருக்க வீக்னஸ் சொல்லப்பட்டது என்னன்னா ஆக்ஷன் டைம்ல ம். ஷாருக் கான் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து ரீடைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பட்லர் மாதிரியான நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் நிறைய ஸ்டார் பிளேயர் இருக்கும்போது ஷாருக் கானை ரீடைன் பண்ணது வந்து அது ஒரு பெரிய ஓட்டையா அவங்க பார்த்தது. ம். பட் டொமஸ்டிக்ல ஷாருக் கானை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு. ஆக்சுவலா ஆல்ரவுண்டர் இன் ஷாருக் கான் அப்படிங்கிறது இன்னும் ஐபிஎல்ல வரல. ஒரு ஹிட்டர் ஒரு பேட்டர் ஷாருக் கான தான் வந்திருக்காரு. சோ ம். அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த லைனப் வந்து இப்போ ரொம்ப ஸ்கேரியா தான் இருக்கு. அது வந்து
எப்படி சொல்லணும், சைலண்டான ஒரு ஸ்கேரியஸ்ட் டீமா இருக்காங்க. நம்ம ம். இப்ப எஸ்ஆர்எச் எல்லாம் பார்த்தா பெரிய பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜிடிட்ட நம்ம அப்படி இல்ல. பட் ஸ்டில் பாத்துட்டீங்க அப்படின்னா கில்லுக்கு வந்து இந்த சீசன் பெருசா ஒரு இன்னிங்ஸ் போன இன்னிங்ஸ் ஆடினாரு. பட் மத்தபடி ஒரு சைலண்ட் சீசனா தான் இருந்திருக்கு. பட் அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா அவரு பெரிய லெவல்ல ஆடுவாரு. ம். ஷாருக் கான் கன்சிஸ்டன்டா இருக்காரு. பட்லரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு T20 மாஸ்டர். ஸோ ம். அடுத்தது அந்த நம்பர் 4ல வந்து இன்னைக்கு ஷாருக் கான் வந்து ஒரு ஃப்ளோட்டரா தான் இருக்காரு. ம். ஒருவேளை ஏர்லி விக்கெட்ஸ் விழல அப்படின்னா ஷெஃபன் ரூதர்ஃபோர்டு வந்திருப்பாரு. ம். டாப்ல ஒரு 3 விக்கெட்ஸ் குயிக்கா விழுந்ததுனால இன்னைக்கு ஷாருக் கான் வந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் அந்த ஒரு பொசிஷன்ல ஆட வச்சாங்க. ஸோ ம். அந்தந்த ரோல் பெர்ஃபெக்டா கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஷெஃபன் ரூதர்ஃபோர்டு இன்னைக்கு தான் ஆடல. பட் அவர் விளாண்ட ஒரு 2 3 இன்னிங்ஸ் நல்ல ஒரு பினிஷிங், லூஸ் பண்ண மேட்ச்ல கூட ம். சூப்பரான ஒரு கேமியோ ஆடி கொடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இன்னும் தாண்டி ராகுல் திவாட்டியா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அவருமே ஒரு பெரிய ஹிட்டர். ரஷீத் கான் வந்து ஒரு சின்ன கேமியோ ஆடினாரு. அவர்னாலையும் பெரிய பெரிய நாக்ஸ் அடிக்க முடியும். So இது போக டீம்ல பாத்துட்டீங்கன்னா அந்த நம்பர் 4ல இருந்தே ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் படையே வச்சிருக்காங்க. ம். இன்னும் பேக்கப்ல கிளென் பிலிப்ஸ் இருக்காரு, ஜெயந்த் யாதவ் மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு. மேபி நெஹ்ராவுடைய மேஜிக் இந்த மாதிரியான பிளேயர்ஸை தேவைப்படும் போது உள்ள எடுத்துட்டு வரலாம், கொண்டு வரலாம். ஸோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நிறைய வச்சிருக்காங்க, நல்லா ஃபில்அப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஜிடியோடைய ஸ்ட்ரென்த். சொன்ன மாதிரி இப்போ இருக்க டீமும் சரி, பேக்கப்ல இருக்க டீமும் சரி, கிளென் பிலிப்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர் கூட பின்னாடி வச்சிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு ஸ்கேரியா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தோம்னா ஆர்ஆருடைய பவுலிங் லைனப் கரெக்டா 5 பேர், 5 பேருக்கு 4 ஓவர். எத்தனை ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல, வேற வழி கிடையாது, நீ தான் போட்டாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு ஹெட்மயர் பார்ட் டைமா 1 or 2 ஓவர்ஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர், ரியான் பராக் 1 or 2 ஓவர்ஸ் அவரும் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு வெறும் அந்த 5 பேரை வச்சு மட்டுமே ஓட்டுறது, நீ எந்த எக்ஸ்பென்சிவா ஹிட் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது, மறுபடி போடுங்க மறுபடி போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது அந்த டைம். எஸ், ஏன்னா இந்த டீம் எப்படின்னா இப்போ இம்பாக்ட் பிளேயர் வரும்போது இன்னும் அந்த 5 பவுலர்ஸை வச்சு ஓட்டுறது அப்படிங்கிறது ம். டீமுக்கு ஒரு பெரிய டிராபேக் தான். இம்பாக்ட் பிளேயரும் இருக்கும்போது 5 பிளேயர் 5 பவுலர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது டீம் எந்த ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஜோஃப்ரா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே. இன்னைக்கு வந்து வனிந்து வாசர் அங்க ஆடல. பட் அவர் ஆடி இருந்தாலும் ஃபசலக் ஃபரூக்கி தான் அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா 4 ஃபாஸ்ட் பவுலர் வித் 1 ஸ்பின்னர், ம். இல்லைன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் வித் 2 ஸ்பின்னர், அந்த காம்பினேஷன்ல தான் போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ரியான் பராக் ஓவர் போட்டிருக்கலாம். அதே மாதிரி ஹெட்மயருக்கு சில ஓவர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒரு 6 பவுலிங் ஆப்ஷனா ரியான் பராக் நல்லா தான் போடுவார். நிதிஷ் ராணாவை கூட யூஸ் ஆ. பண்ணிருக்கலாம் ஸ்பின் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான ஒரு திங்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரியான் பராக் கேப்டன்ஷிப்ல அவர் ஒரு சில ஓவர் போல் பண்ணாரு. பட் சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப் போகும்போது இந்த 5 பவுலர்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்றது, ஏன்னா ரன்ஸ் இன்னைக்கு ரொம்ப லீக் ஆயிடுச்சு. குஜராத் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த இன்டென்டோட தான் ஆடிட்டு இருந்தாங்க. ம். ஒரு சின்ன ட்ரை பண்ணிருக்கலாம் நடுவுல ஸ்பின்னர்ஸை சான்ஸ் எடுத்துட்டு. ஸ்பின்னர்ஸுக்கு இந்த பிட்ச்ல எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 ஓவர் கொடுத்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ம். ஸோ இதுக்கு மேல இது அடுத்து வர கேம்ஸ்ல வந்து இன்னொரு 1 2 பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஒரு 6 7 பவுலிங் ஆப்ஷன்ஸோட வச்சு ஆடினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனா அதே மாதிரி பவுலிங் ரொட்டேஷன் ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு எல்லாத்துக்கும் பவுலிங், இப்போ ரியான் பராக் எல்லாம் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா ம். ஒரு அடி வாங்குற ஒரு 2 ஓவர் நம்ம மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான். ஓகே, குட். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டாப் ஆர்டர் இன்னைக்கு லைட்டாக கொலாப்ஸ் ஆச்சு, மொத்த பேட்டிங் லைனப்பே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஜெய்ஷ்வால் அண்ட் நிதிஷ் ராணா அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நின்று பார்த்தாரு, ரியான் பராக் கொஞ்சம் நின்று பார்த்தாங்க. பட் ஆனால் ரொம்ப தூரம் அவங்களால இழுத்துட்டு போக முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல உங்களுக்கு துருவ் ஜுரேலோ இல்லை மற்ற யாரோ ஸ்டெப் அப் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்த டைம் ஸ்டெப் அப் பண்ணாமல் போயிட்டாங்க. போன சீசன் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது, அவங்களோட டாப் ஆர்டர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களோட லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் அவங்களோட லோவர் மிடில் ஆர்டர் வந்து சொதப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓவர்லி ரிலையன்ட் ஆன் தேர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா ஆர்ஆர்? அவங்களோட டாப் ஆர்டர் தூக்கிட்டோன்னா டன் மேட்ச் ஓவர் அப்படின்ற மாதிரி ஆன ஒரு இதாக தான் இருக்கிற மாதிரி தருது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? ஸோ நீங்க சொன்னது அதே மாதிரி தான். டாப் ஆர்டர் லாஸ்ட் சீசனும் இந்த டாப் ஆர்டர் நம்பி தான் இருந்தாங்க. ம். ஆக்சுவலா போன சீசன் பட்லர் இருந்தாரு, இந்த சீசன் அவர் இல்ல. அது ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை. ம். ஆக்சுவலா பட்லர் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து நிதிஷ் ராணா மாதிரியான ஒரு பிளேயர் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து சரியான டிசிஷன் நான் பார்க்க மாட்டேன். நிதிஷ் ராணா எஸ் அடிப்பாரு. பட் பட்லர் அளவுக்கு இம்பாக்ட் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த பவுலிங்ல 5 பவுலர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்ல இம்பாக்டோட சேர்ந்தே ஒரு
செவன் பேட்டர்ஸ் தான் லாஸ்ட் சீசனும் வச்சிருந்தாங்க. அஸ்வினை வந்து நம்பர் 4-5ல இறக்கியிருந்தாங்க. அஸ்வினோட சேர்ந்து 7 பேட்டர்ஸ் இருக்க மாதிரி தான் டீமே இருந்துச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரியான ஒரு எரர் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிடில் ஆர்டர்ஸ் எட்மயர் தவிர பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ரியான் பராக அவ்வளவு நம்புறாங்க, பட் சீசனுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் தான் அடிச்சு தராரு. துருவ் ஜுரல ரீடைன் பண்ணியிருந்தாங்க, பட் அவர்கிட்ட இருந்தும் பெரிய ரன்ஸ் நம்ம பார்க்க முடியல. சுபம் துபே எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா விளையாடுவாரு அப்படின்னு இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்ம் வரல. ஸோ இந்த டாப் த்ரீ, ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன், இவங்க நிதிஷ் ராணா, இவங்க மூணு பேர் அடிச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு டீம். ஸோ அதுல இருந்து மேபி ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸ்குவாடை வந்து இன்னும் கொஞ்சம் கலைச்சு போட்டு ஏதாச்சும் யங்ஸ்டர்ஸ் டீம்ல இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஸோ அவங்களும் அந்த மிடில் ஆர்டர் வச்சு ஃபில் பண்ணும். ஸோ அதான் மிடில் ஆர்டர் வந்து ஹெட்மேயர் தவிர வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஷேப் இல்லாத மாதிரியான ஒரு மிடில் ஆர்டரா நான் ஃபீல் பண்றேன். சோ இனி வர கேம்ஸ்ல வந்து அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் குஜராத்தோட நம்ம பேட்டிங்கை பார்த்தோம், பவுலிங் பார்த்தாலுமே பயங்கரமா இருக்கு. எல்லாருமே ஸ்டெப் அப் பண்றாங்க பயங்கரமா. முகமது சிராஜ் நம்ம பேசிட்டு இருந்தோம், கடைசி 2 3 வீடியோவோ பேசியிருக்கோம். நல்லா ஸ்டெப் அப் பண்றாரு, பயங்கரமா வராரு. மொதல் மேட்ச் ஓகே, ஏதோ ஒரு ஒன் ஆஃப் கேம்ல அவர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு பார்த்தா தொடர்ந்து வராரு. பர்பிள் கேப்புக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு வராரு. இப்போ அர்ஷத் கான் வந்தாரு, 1 2 ஓவர் போட்டாலும் அதுக்கான இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுறாரு. பிரசித் கிருஷ்ணா தொடர்ந்து ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 4 மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. செம எக்கனாமிக்கலா இருக்காரு. விக்கெட்ஸ் அப்பப்போ தேவையான விக்கெட்ஸ் மட்டும் எடுக்கிறாரு. அவர் எக்கனாமிக்கலா போடும்போது மற்ற பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த பேட்டிங் லைனப் மட்டும் இல்லாமல் பவுலிங் லைனப்பையுமே அவங்க நல்ல என்ன சொல்றது, ஒரு மெருகேற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லாம. இல்லை இருக்கிற நேம்ஸ் எதுவுமே ரொம்ப பெரிய நேம்ஸ் நம்ம சொல்ல முடியாது குஜராத்தோட பவுலிங் லைனப். பட் ஆனால் அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அவங்க பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய நேம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாங்களோ, அதை விட ஒரு மோசமான, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அந்த அளவுக்கு பெரிய நேம்ஸ் கூட பவுலிங் லைனப்ல இல்லை. பட் ஆனால் அந்த ஒரு பயங்கர டேஞ்சரஸான ஒரு பவுலிங் லைனப்பா இருக்குது. எப்படி பாக்குறீங்க? எது அவங்களோட சீக்ரெட்டா இருக்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்களோட சக்சஸ்க்கு? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். ஆக்சுவலா குஜராத் ரபாடா மாதிரியான ஒரு பவுலர் இல்லாதப்பவே இந்த பவுலிங் லைனப் சூப்பர்வா தெரியுது அப்படின்னு. ஸோ இன்னைக்கும் அதே தான். சிராஜ் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐபிஎல் ஒரு 7 8 இயர்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பிரைம் பவுலரா லீட் பண்றாரு. பட் கூட இருக்க பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, இஷாந்த் சர்மா, அர்ஷத் கான், குல்வந்த் கட்ஜோலியா இன்னைக்கு. சோ இவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பிளானுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதுதான் பிளானு. ஸோ இந்தந்த ஓவர்ஸ்ல தான் போல் பண்ண போறோம். ஸோ இங்கதான் நம்மள கேப்டன் யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்தந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து அவங்க கரெக்டா பெர்ஃபெக்டா பாக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கில்லோடைய பிரில்லியன்ட் கேப்டன்ஷிப்பும் ஒரு மெயின் ரீசன். நம்ம லாஸ்ட் ஜிடி மேட்ச்லயே நம்ம பேசியிருந்தோம், கில்லோடைய கேப்டன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் சீசனை விட அப்படின்னு. இந்த வருஷம் சிராஜ் அந்த நியூ பால்ல ஃப்ரெஷ் பால்ல போட்டுறாரு. பிரசித் கிருஷ்ணா ஒரு ஓவர் நியூ பால்ல பேச வேரி பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர். நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல இல்ல இந்தியன் டீம்ல பும்ராவை எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ T20 கேம்ல, ஒரு ஓவர் பவர் பிளேல மிடில் ஒரு ஓவர் அண்ட் 2 ஓவர் டெத்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன்ல பிரசித் கிருஷ்ணாவை யூஸ் பண்றாங்க. அவர்கிட்ட பேஸும் இருக்கு, அதே மாதிரி வேரியேஷன்ஸும் இருக்கு. ஸ்லோவர் ஒன்ஸும் போல் பண்ணுவாரு. எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே இந்த ஐபிஎல்ல போல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். பிளாக் சாயில்ல மும்பை இந்தியன்ஸ் எகெயின்ஸ்டா, SRH எகெயின்ஸ்டாவும் போல் பண்ணிட்டாரு. பெங்களூர் பிட்ச்ல போல் பண்ணிட்டாரு. ஜிடில அவங்களுடைய ஹோம் வென்யூல ரெட் சாயில் பிட்ச்லயும் போல் பண்ணிட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பவுலர் பிரைமரி பவுலரா இருக்காங்க. அது கூட வந்து அர்ஷத் கான் வந்து ஒரு 2 3 கேம் சான்ஸ் கிடைச்ச கேம்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இஷாந்த் சர்மா தேவையான நேரத்துல இஷாந்த் சர்மாவை கொண்டு வரும்போது அவரும் விக்கெட் எடுத்திருக்காரு. சோ இன்னைக்கு குல்வந்த் கஜ்ரோலியா அவரு கொண்டு வந்தோம்னா அவருடைய வேலை என்னவோ அதை பார்த்துட்டாரு. கூட 2 ஸ்பின்னர்ஸ், சாய் கிஷோர், ரஷீத் கான் மட்டும்தான் இன்னும் ஃபார்முக்கு வராம இருந்தாரு. பட் இன்னைக்கு எக்கனாமிக்கலா இல்லைனாலும் 2 விக்கெட்டும் எடுத்துட்டாரு. சோ அப்படி பார்க்கும்போது ஓவராலா இந்த பவுலிங் லைனப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ரபாடா இல்லாமயே நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், பின்னாடி அங்கிருந்து கைட் பண்றது ஆஷிஷ் நேரா. சோ அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.